மலையின் ஊர்ல பெரிய மழை பெஞ்சுது. வெளியில இடி மின்னலோட இடைவெளி இல்லாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஹால்ல மாமனார் பிரசாத் உட்கார்ந்துருக்கும் போது மாமியார் சாரதா கிச்சன்ல இருந்து வந்து மருமகள்களுக்கு ஆர்டர் போட்டாங்க. மருமகள்களே, வெளியில மழை எப்படி பெய்யுது பாருங்க. இந்த குளிருக்கு உங்க மாமனாருக்கு பிடிச்ச மாதிரியே சுட சுட முறுமுறுன்னு ஏதாவது செஞ்சு கொடுங்க. நீங்க 3 பேரும் கிச்சனுக்கு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமான சமையலை போய் செய்யுங்க பாப்போம். அத்தை அப்படி சொன்ன உடனேயே சோஃபால இருந்த மகன்கள் ரமேஷ், சுரேஷ், அருண் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரமேஷ் வெங்காய பக்கோடா வேணும்னு சொன்னான். சுரேஷ் சிக்கன் பக்கோடா வேணும்னு சொன்னான். சின்னவன் அருண் மேகி வேணும்னு கேட்டான். மருமகள்கள் அவனி, அஞ்சலி, அனாமிகா 3 பேரும் கிச்சன்ல போட்டி போட்டுட்டு சமைச்சாங்க. யார் சாப்பாடு பெர்ஃபெக்ட்டா வருதுன்னு 3 பேருக்கு நடுவுல மிகப்பெரிய போட்டியே நடந்தது. பெரிய மருமக அனாமிகா கடகடன்னு வெங்காயத்தை கட் பண்ணா. பக்கத்துல இருந்த 2வது மருமக அவனிய பார்த்தா. ஹே அவனி, நீ என்னதான் சிக்கன் பக்கோடா நல்லா செஞ்சாலும் என் வெங்காய பக்கோடா முன்னாடி அது ஒண்ணும் இல்ல. என் பக்கோடா எவ்வளவு முறுமுறுன்னு இருக்குன்னு பாரு. மாமா என்னோட சமையல தான் பாராட்டுவாரு. ஐயோ அக்கா, உன் பக்கோடாவை எப்பவும் தானே சாப்பிடுறாங்க. இந்த மழைக்கு என்னோட சிக்கன் பக்கோடாவை எல்லாரும் சாப்பிட்டு மொத்தமா சேர்ந்து என்ன பாராட்ட போறாங்க. சமையல்ல என்ன அடிச்சுக்கிறவங்க யாரும் இல்ல. 3வது மருமக அஞ்சலி இவங்க 2 பேரும் விடுற பில்டப்ப பாத்துட்டு மேகி கிண்ணத்தை ஸ்டவ் மேல வச்சா. உங்க 2 பேருதும் பழைய காலத்து ஸ்டைல். என்னது பாருங்க, ட்ரெண்டியா புதுசா இருக்கு. சூடா ஸ்பைசியா சாப்பிட்டா எல்லாரும் என்னதான் பாராட்டுவாங்க. பாத்துக்கிட்டே இருங்களேன். இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சமையல்ல நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி 3 ஸ்டவ்ல 3 பாத்திரம் வச்சு தனக்கு தானே ராணிங்கிற நினைப்புல சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க. வெங்காய பக்கோடா, சிக்கன் பக்கோடா, ஒரு பக்கம் மேகின்னு வீடே கமகமன்னு இருந்தது. 3 மருமகள்களும் போட்டி போட்டுக்கிட்டு அவங்க சமைச்சு அவங்க பிளேட்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப பெருமையா ஹாலுக்கு நடந்து வந்தாங்க. ஆல்ரெடி ஹால்ல பசி வயித்த கிள்ளிக்கிட்டு இருந்த மாமனார் பிரசாத், மாமியார் சாரதா, கணவர்கள் 3 பேரும் சோஃபால ரெடியா இருந்தாங்க. பெரிய மருமக அனாமிகா சுட சுட வெங்காய பக்கோடாவை கொண்டு வந்து வச்சான். 2வது மருமக அவனி சுட சுட ரெட் கலர்ல இருந்த சிக்கன் பக்கோடா. சின்ன மருமக அஞ்சலி சூடா புகை வர்ற மேகிய கொண்டு வந்து அங்க வச்சான். சாரதா 3 பேருடைய சமையலும் பார்த்தாங்க. ஆஹா, 3 பேரும் போட்டி போட்டுட்டு சமைச்சிருக்கீங்க. சரி, முதல்ல உன் மாமனாருக்கு குடுமா. அவர் யாரோடது நல்லா இருக்குங்கிறாரோ அவங்க தான் பெஸ்ட் குக் ஆஃப் த ஹவுஸ். மாமனார் பிரசாத் ரொம்ப ஆசையா முதல்ல அனாமிகா செஞ்ச வெங்காய பக்கோடாவை வாயில வச்சாரு. ஆனா வாய் சாப்பிட்ட உடனேயே அவரோட முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன ஃபீல் பண்றாருங்கறத சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஏன்னா போட்டி போடுற அவசரத்துல அனாமிகா பக்கோடால உப்பு போட மறந்துட்டா. அம்மா அனாமிகா, பக்கோடா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுல உப்பே இல்லையே. சப்புன்னு வாயிலே வைக்க முடியாம இருக்கு. அத கேட்ட உடனேயே 2வது மருமக அவனி ரொம்ப சந்தோஷமா அவளோட சிக்கன் பக்கோடா பிளேட்ட கொண்டு வந்தா. மாமா, அத சாப்பிடாதீங்க, இந்தாங்க இத சாப்பிடுங்க. இதுல உப்பு காரம் எல்லாம் கரெக்டான அளவுல இருக்கு. மாமனார் ரொம்ப சந்தோஷமா ஒரு பெரிய சிக்கன் பீஸை எடுத்து வாயில வச்சு நல்லா கடிச்சாரு. அவ்வளவுதான், பட்டுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. போட்டி அவசரத்துல அவனி சிக்கனை எண்ணெயில போட்டு சரியா பொரிக்காம விட்டுட்டான். வெளியில மட்டும்தான் ரெட்டா கிறிஸ்பியா இருந்தது, ஆனா உள்ள வேகவே இல்ல. அதனால அந்த பீஸ் கல்லு மாதிரி இருந்துச்சு. என்ன இது அவனி, சிக்கன் பக்கோடான்னு சொன்னியேமா, வாயில வச்சா என் பல்லு உடைஞ்சிருச்சு. உள்ள வேகவே இல்லம்மா. சின்ன மருமக அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா, என் மேகிய சாப்பிட்டு பாருங்க மாமா, நல்லா சாஃப்டா இருக்கும் அப்படின்னு பிளேட்டை கொடுத்தான். மாமனார் ஸ்பூனால மேகி எடுத்து வாயில வச்சாரு. ஆனா வாயில வச்ச உடனேயே அவர் கண்கள்ல இருந்து ஒரே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. போட்டியில ஜெயிக்கணுங்கிற டென்ஷன்ல மேகி மசாலாவோட சேர்த்து பக்கத்துல இருந்த காரமான பெப்பரையும் எடுத்து கொட்டிட்டா. அவ்வளவுதான் மாமனாருக்கு. அத சாப்பிட்டதும் வரிசையா 1 2ன்னு தும்மிக்கிட்டே இருந்தாரு. பாவம். ஐயோ, என்னம்மா இது? மேகியா இல்ல பச்சை மிளகா கசாயமா? வயிறெல்லாம் திகுதிகுன்னு எரியுதே. இப்படி 3 மருமகள்களோட சமையல சாப்பிட்டுட்டு மாமனார் கத்திக்கிட்டு இருந்தாரு. கணவர்கள் 3 பேரும் ரமேஷ், சுரேஷ், அருண் அந்த பிளேட்ஸ்ல இருந்த உணவை சாப்பிட்டுட்டு முகத்தை சுழிச்சாங்க. மாமியாருக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. உங்க சமையல் போட்டியில கல்ல எரிய, ஒருத்திக்கு உப்பு மறந்து போச்சு, இன்னொருத்திக்கு வேக வைக்க மறந்து போச்சு, இன்னொருத்திக்கு எதை போடுறோன்னே தெரியல. உங்க 3 பேரால என் புருஷன் உயிரே போயிருக்கும். இப்ப இந்த நேரத்துல எங்களுக்கு யார் சோறு போடுவா?
மாமியார் அப்படி கத்துன உடனேயே 3 மருமகள்களும் தலை குனிஞ்சு குற்ற உணர்ச்சியோட நின்னாங்க. அத்தை, தனித்தனியா சமைச்சு எல்லாரும் சொதப்பிட்டோம். ஆனா இத வச்சு எங்களுக்கு சமையல் தெரியாதுன்னு முடிவு பண்றதா? இந்த மழைக்கு உங்களுக்கு நாங்க 3 பேரும் ஒன்னா ஒரே சாப்பாடு செஞ்சு அது எவ்வளவு ருசியா வந்திருக்குன்னு உங்க எல்லாருக்கும் நாங்க காட்டுறோம். அத கேட்ட உடனே 3வது மருமக அஞ்சலி, 2வது மருமக அவனி 2 பேரும் அனாமிகா பக்கத்துல வந்து நின்னாங்க. ஆமா அத்தை, இந்த தடவை 3 பேரும் சேர்ந்து சமைக்கிறோம். எங்க சமையல பார்த்து நீங்க எல்லாரும் எங்களை பாராட்டுவீங்க பாருங்க. மருமகள்களோட தன்னம்பிக்கைய பார்த்து மாமியார் சாரதாக்கு சந்தோஷம் வந்தது. அவங்க மகன்கள் சோஃபால உட்காந்துக்கிட்டு ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க. சரிம்மா, உங்கள இவ்ளோ தன்னம்பிக்கை இருக்கும்போது அத நான் ஏன் நிறுத்த போறேன்? போங்க, நீங்க 3 பேரும் இந்த மழையில என்ன செய்றீங்களோ எப்படி செய்றீங்களோ நல்லபடியா செய்யுங்க, அவ்வளவுதான். 3 மருமகள்களும் ஒருத்தரை பாத்துக்கிட்டு வேக வேகமா வெளியில வந்தாங்க. அவங்க திறமைக்கு கேஸ் ஸ்டவ்ல சமைக்கிறதா அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ, 3 பேரும் வேக வேகமா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு போனாங்க. ஒரு பக்கம் பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மழையிலேயே பக்கத்துல இருந்த அடுப்பை எரிய வச்சாங்க. விறகெல்லாம் நனையக்கூடாது, அடுப்பு நிக்க கூடாது. அதுக்கு பெரிய மருமக அனாமிகா ஒரு சூப்பர் பிளான் போட்டு சின்ன மருமகளுக்கு ஆர்டர் கொடுத்தான். ஏய் அஞ்சலி, நீ வேகமா வீட்டுக்குள்ள போய் ஒரு கொடைய கொண்டு வரியா? அடுப்பு மேலயும் பாத்திரத்து மேலயும் தண்ணி படக்கூடாது. அதுக்கு மேல நீ தான் கொடைய பிடிக்கணும். நானும் அவனையும் சேர்ந்து சமையல முடிச்சிடுறோம். சரிக்கா, அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு அஞ்சலி வேகமா போய் பெரிய கொடைய எடுத்துட்டு வந்து மழையில நனைஞ்சுக்கிட்டே மழை தண்ணி கொஞ்சம் கூட அடுப்புல படாத மாதிரி கொடைய புடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தா. அனாமிகா அஞ்சலி 2 பேரும் கோதாவில இறங்குனாங்க. நனைஞ்ச விறகுங்கிறதால புகை வராத அளவுக்கு சின்னதா அடுப்பெரிய வச்சாங்க. அனாமிகா பாத்திரத்தை வச்சு காய்கறியை கட் பண்ணிட்டு இருந்தா. அவனி கரண்டிய வச்சு கிண்டிக்கிட்டு இருந்தா. மழை பெஞ்சாலும் சரி, 3 மருமகள்களும் ரொம்ப இஷ்டத்தோட ஒத்துமையா விறகடுப்புல உட்கார்ந்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அஞ்சலி யாருமே நனையாத அளவுக்கு மிகப்பெரிய கொடைய பிடிச்சிட்டு இருந்ததுனால யாரும் நனையாம வேக வேகமா சமைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த விறகு அடுப்பு வாசனையோட சேர்ந்த பக்கோடா கமகமான வாசனையை கொடுத்தது. இப்போ சமையல் முடிஞ்சதும் 3 மருமகள்களும் ரொம்ப பெருமையோட பக்கோடாவை ஆளுக்கு ஒரு பிளேட்ல வச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஹால்ல குளிர் காஞ்சிட்டு உட்கார்ந்திருந்த எல்லார்கிட்டயும் பிளேட்ஸ கொடுத்தாங்க. விறகடுப்புல சமைச்சதாலேயோ என்னவோ அந்த பக்கோடா ருசி நல்ல தூக்கலா இருந்தது. மத்தவங்களும் மாமியாரும் நல்ல பசியில இருந்ததால கபகபான்னு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. சாப்பிடும்போது யாரும் பேச கூட இல்ல. ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டதும் எல்லார் முகத்திலையும் டார்ச் லைட் எரிஞ்சுது. அடடா, சூப்பர், இந்த மாதிரி பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல. அடுப்புல சமைச்சதுனால அந்த ருசியே வேறப்பா. 3 பேரும் சேர்ந்து கலக்கிட்டாங்கல்ல அப்படின்னு 3 கணவர்களும் மாறி மாறி பாராட்டினாங்க. அதுல ஒரு ட்விஸ்ட் இருந்தத ரமேஷ் சொன்னான். மேகி மசாலாவை இந்த மாவுல கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. அடடு, இந்த நல்ல மழைக்கு விறகு அடுப்புல செஞ்ச பக்கோடாவை சாப்பிடும்போது ஆஹா! இவங்க 3 பேரும் தனித்தனியா சமைச்சாதான் பிரச்சனை. ஒன்னா சேர்ந்தாங்க, அதற விடுறாங்க. மகன்கள் இப்படி புகழ்ந்துட்டு இருக்கும்போது மாமனார் பிரசாத் கூட பிளேட்டை காலி பண்ணிட்டு மீசிய முறுக்குனாரு. ஷாரதா, பார்த்தெல்லாம் மருமகளுக திறமையா இதுக்கு முன்னாடி தனித்தனியா சமைச்சுதான் சொதப்பனாங்க. 3 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டோட ருசிய பாத்தியா? என் பந்தயம் தோக்கல, ஜெயிச்சது 3 பேரும் தான். மாமியார் சாரதா கூட சிரிச்சுக்கிட்டே மருமகள்கள் 3 பேரையுமே பாராட்டினாங்க. ஆமாங்க, என் மருமகளுங்க 3 பேரும் சேர்ந்தா இந்த வீடு மட்டும் இல்ல, ஊரை கூட ஜெயிச்சிருவாங்க. இந்த மழையில நீங்க 3 பேரும் பொறுப்பா சமைச்சதுக்கு உங்க எல்லாரையும் நான் பாராட்டுறேன். இப்படி எல்லாரும் பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்கும்போது அனாமிகா அவனி அஞ்சலி சந்தோஷப்பட்டாங்க. சரியா அந்த நேரத்துல வாசல் கிட்ட யாரோ 3 பேர் பேசுற மாதிரி சத்தம் கேட்டது. அது யாருன்னா அதே ஊரை சேர்ந்த பங்கஜம், சுஜாதா, சாந்தி 3 பேரும் கொடையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நனைஞ்சிட்டு முகத்தை தொடச்சிக்கிட்டு ஹால்குள்ளார வந்தாங்க. என்ன அனாமிகா, இங்க என்ன நடக்குது? வெளியில என்னவோ வானம் பொத்துக்கிட்டு ஊத்துது. நீங்க என்னடானா இந்த மழையில பின்னாடி போய் விறகு அடுப்பை ஏத்தி ஏதோ சமைச்சுங்களாமே. அடடடடடா, அந்த வாசனை கமகமன்னு தெருவுக்கே வருதுமா. எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க என்னதான் சமைச்சிங்க அப்படின்னு பார்க்கதான் வந்தோம். அது என்னன்னு நாங்க பார்க்கலாமா? ஆமா ஷாரதாம்மா, உங்க மருமக 3 பேரும் ஏதோ புதுசா ஐட்டம் பண்ணிருக்காங்களாமே.
அந்த வாசனைய பாக்கும்போது வாயிலெல்லாம் தண்ணி ஊறுது. எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், அது என்ன சமையலு? அவங்க சொன்னதெல்லாம் கேட்ட உடனேயே மாமியாருக்கு பயங்கரமான பெருமிதம் வந்தது. சோஃபால இருந்து கம்பீரமா எழுந்து நின்னுக்கிட்டு, பாத்தீங்கல்ல என் மருமகள்களை 3 பேரும் சேர்ந்து இந்த மழையில விறகடுப்புல அமிர்தம் மாதிரி பக்கோடா செஞ்சிருக்காங்க. அனாமிகா, இவங்களுக்கு கூட கொஞ்சம் குடுமா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். மாமியார் சொன்னதும் அனாமிகா சந்தோஷமா கிச்சனுக்குள்ளார போனா. அவங்களுக்கும் சுட சுட பக்கோடா கொண்டு வந்து அவங்க 3 பேருக்கும் தனித்தனியா கொடுத்தா. இப்போ பக்கத்து வீட்டு பங்கஜம், சுஜாதா, சாந்தி 3 பேரும் சாப்பிட்டாங்க. ஏற்கனவே பசியா இருந்த அவங்க பக்கோடாவை சாப்பிட்டுட்டு சாப்பிடுறத நிறுத்த முடியாம தவிச்சாங்க. அடடடடே, என்ன அனாமிகா இது, பக்கோடாவா? இல்லனா ஏதாவது தேவலோகத்துல என்னவோ சொல்லுவாங்களே அமிர்தம், அதுவா? நானும் தான் வீட்ல எப்ப பார்த்தாலும் பக்கோடாவை போடுவேன். ஆனா அது இந்த மாதிரி டேஸ்டோட சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப நல்லா இருக்குமா? ஆமா பங்கஜம், நீ சொன்னது நிஜம்தான். இந்த மழை கால குளிருக்கு இந்த பக்கோடா சாப்பிட கதகதப்பா இருக்கு. ருசியும் ஆள தூக்குது. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்ல. உங்க 3 பேரோடைய கைகள்ல ஏதோ மேஜிக் இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குமா? நிஜமாவே அமிர்த மாதிரி இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்க மருமகளுக்கு சமைக்க வராது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. அது எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டாங்கம்மா. எந்த மழையில இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ நல்லா சமைச்சதுக்கு உங்க 3 பேருக்கும் ஒரு கும்பிடு. ஊருக்குள்ள எப்பவும் பொறாமப்படுற அந்த 3 பேரும் இவ்ளோ பெருமையா பேசினதும் 3 மருமகள்களுக்கும் அது ரொம்ப பெருமிதமா இருந்தது. மாமியார் சாரதா கூட அவங்க மருமகள்களோட திறமைய அன்னைக்கு முழுசா உணர்ந்தாங்க. எல்லாரும் பக்கோடா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள வெளியில பெருசா பெஞ்ச மழை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. மெல்லமா கருமேகங்கள் கலைஞ்சு போச்சு. அப்பா, மேகம் கலைஞ்சிருச்சு. வாங்கடா, ஆத்தங்கரம் பக்கம் போய் ஊர் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோம் அப்படின்னு ரமேஷ், சுரேஷ், அருண் அவங்க 3 பேர் கூட பிரசாத் கூட ஒரு சட்டைய மாட்டிக்கிட்டு வேக வேகமா போனாரு. அவருக்கும் வெளியில பார்க்கணும்னு ஆசை. ஆண்கள் எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் வீட்ல இருந்த பெண்கள் எல்லாரும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஊருக்குள்ள நடந்தது, நடக்க போறது, நடக்க இருந்தது, நடக்காம போனதுன்னு சொல்லி எல்லா ஊர்க்கதையும் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா சாரதா, இந்த மழை நின்னாலும் நின்னுச்சு, ஆம்பளைங்க வீடு தங்குறாங்களா? ஆனா உன் மருமகளுங்க பெரிய கில்லாடிங்க தான். இந்த காலத்துல மருமகளுங்க எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தா எதிரும் புதிருமா தான் இருப்பாங்க. ஆனா உங்க மருமகளுங்க இந்த மழையில கொடைய புடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்காகவும் பக்கோடாவை செய்யறேன், சமைச்சு போடுறேன்னு போயிட்டாங்க. ஆமாக்கா, இவங்க 3 பேரையும் பாக்கும்போது எனக்கு கூட சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் இவங்க தான் எடுத்துக்காட்டு. தனித்தனியா சமைச்சா சமையல் கெட்டு போகுது. ஒன்னா சேர்ந்து சமைச்சா அந்த ஒத்துமையே சாப்பாட ருசி ஆக்கிடுது. அத கேட்டுட்டு பெரிய மருமக அனாமிகா சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் பார்த்தா. ஆமா சுஜாதா அக்கா, முதல்ல நாங்க போட்டி போட்டுக்கிட்டு தனித்தனியா தான் சமைக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் அத்தை திட்டினாங்களா, எல்லாரும் சேர்ந்தோன்னா எங்க வீட்டு மானத்தை காப்பாத்த முடியும்னு நினைச்சோம். அதனாலதான் இப்படி பண்ணோம். மாமியார் சாரதா ரொம்ப பெருமிதத்தோட மருமகள்களை பார்த்து சிரிச்சாங்க. என் மருமகளுங்க ஒத்துமையாயிட்டாங்க. இனிமே என் வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. பெண்கள் எல்லாம் ஒரு வீட்ல ஒத்துமையா இருந்தா அந்த வீடே சொர்க்கம்தான். உண்மைதாம்மா, 3 மருமகள்களும் சேர்ந்தா நம்ம ஊருக்கே புது ருசிய காட்டிடுவாங்க. இன்னைக்கு அது எனக்கு புரிஞ்சுது. சரி, நாங்க போயிட்டு வரோம். அத பேசிட்டு 3 பேரும் கொடையை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. பாத்தீங்களா மருமகள்களை, தனியா சாதிக்க முடியாதது 3 பேரும் ஒத்துமையா இருந்தா சாதிச்சிட்டீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு இதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. இதை என்னைக்குமே நீங்க யாரும் மறக்க கூடாது. 3 மருமகள்களும் அன்னையிலிருந்து சண்டை போடக்கூடாது, தனித்தனியா பிரியக்கூடாதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டாங்க. அந்த மழைக்காலம் ராத்திரி 3 மருமகள்களால இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா போய் முடிஞ்சது. வீட்ல மட்டும் இல்ல, நாட்டுலயும் பெண்கள் எல்லாரும் ஒன்னா இருந்தா அங்க பலம் வரும். இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் பொருந்தும். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய், see you. ஒரு அமைதியான கிராமத்துல பிரசாத் சாரதாவோட வீடு இருந்துச்சு. அது ஒரு கூட்டு குடும்பம். அனாமிகா ரொம்ப ஏழை குடும்பத்துல இருந்து வரா. அவனியும் அஞ்சலியும் கோடீஸ்வரங்க வீட்ல இருந்து வராங்க. அனாமிகா வீட்ல இருக்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு ரொம்பவும் பொறுப்பா நடந்துகிட்டு இருந்தா.
ஆனா அவனியும் அஞ்சலியும் மட்டும் அவங்க பிறந்த வீட்டு பழக்க வழக்கம், கெத்து இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவளை கஷ்டப்படுத்துவாங்க. மாமியார் சாரதாவும் பணக்கார மருமகளுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆகஸ்ட் மாசம் வந்துச்சு. சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்காக அவங்க காலனில இருக்கிறவங்க ஒரு மீட்டிங் வச்சாங்க. அன்னைக்கு காலனி மீட்டிங் ஹால்ல பிரசாத், சாரதா, அவனி, அஞ்சலி, அனாமிகா மத்தவங்க எல்லாரும் இருந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காலனில ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினத்தை ரொம்ப கோலாகலமா செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் ஆகஸ்ட் 15 வந்திருக்கு. நம்ம காலனில யார் யாரு என்னென்ன வேலையை எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்கும். பிரசிடென்ட் ஐயா, எங்க குடும்பத்து சார்புல எப்பவும் பண்ற உதவிய இந்த வருஷமும் பண்ணுவோம். நீங்க கேளுங்க, எங்க பிள்ளைங்க பண்ணுவாங்க. பிரசிடென்ட் சார், இந்த தடவை ஆகஸ்ட் 15 பார்க்க வர்ற காலனிக்காரங்களுக்கு ஸ்வீட்ஸ், மிக்சர், ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்பான்சர் பண்றேன். எங்க அப்பாவோடது சிட்டில பெரிய ஸ்வீட் ஸ்டால் தெரியும்ல, பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது. எல்லாருக்கும் காஜு கட்லி மாதிரி எக்ஸ்பென்சிவ் ஸ்வீட்ஸை தரேன். அடடே, ரொம்ப சந்தோஷம் அவனி மேடம். என்னோட பங்கு, அவனி அக்கா எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்தா என் பங்குக்கு இந்த ஈவெண்ட்டை பிரபலப்படுத்துறேன். என் சோஷியல் மீடியால எனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் தெரியுமா? ட்ரோன் கேமராவை வர வச்சு இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஆன்லைன்ல லைவா போடுறேன். நம்ம காலனியவே ட்ரெண்ட் ஆக்குறேன். டிஜிட்டல் பப்ளிசிட்டி மொத்தத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். ரொம்ப சந்தோஷம் அஞ்சலி மேடம், எல்லாத்தையும் நான் கரெக்டா எழுதிக்கிறேன் அப்படின்னு காலனி பிரசிடென்ட் இப்போ அனாமிகாவை பார்த்தாரு. அப்புறம் பெரிய மேடம், அனாமிகா, மத்த 2 பேரும் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பொறுப்புகளை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் உன் சார்பில் நீ இந்த தடவை என்ன பண்ண போறோமா, அது சொன்னேன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். அப்போ திடீர்னு அங்க ஒரே நிசப்தமா இருந்துச்சு. அனாமிகா தலை குனிஞ்சு யோசிச்சுட்டு இருந்தா. அவ கையில பணம் இல்ல. அப்போ அவனையும் அஞ்சலியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நக்கலா சிரிச்சாங்க. ஐயோ பிரசிடென்ட் சார், எங்க அக்காவை ஏன் இப்படி தர்ம சங்கடத்துக்குள்ளாக்குறீங்க? அவங்களால என்ன பண்ண முடியும்? கட்டிக்கிறதுக்கு புடவையே இல்ல, அது ஏன் அத்தை தான் வாங்கி தராங்க. ஒரு பண்டிகைன்னா அவங்க வீட்ல இருந்து ஒரு குங்கும மஞ்சள் கூட அனுப்ப முடியாத ஏழைங்க, அவங்கள கேட்டு என்ன லாபம்? ஆமா பிரசிடென்ட் சார், யார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியலையே. ஏதாவது உதவி செய்யணும்னா, ஸ்பான்சர் பண்ணணும்னா ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் இல்லையா? எங்க அக்காவுக்கு பாவம் அதெல்லாம் எதுவும் இல்ல. அவகிட்ட பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வார்த்தைகள் காலனிக்காரங்க முன்னிலையில ரொம்ப அவமானமா இருந்தது அனாமிகாக்கு. கண்ணுல கண்ணீர் வந்தது. பிரசாத், சாரதா, ரமேஷ் இதையெல்லாம் கேட்டிருந்தா கூட அவங்க பணக்காரங்கன்னு மௌனமா இருந்துட்டாங்க. அனாமிகா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு தைரியமா பேசினா. பிரசிடென்ட் சார், மத்தவங்க சொல்ற மாதிரி என்னால எக்ஸ்பென்சிவான ஸ்வீட் வாங்கி தர முடியாது. அதோட கேமராவெல்லாம் வரவழைச்சு ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு தகுதியும் இல்ல. ஆனா கடுமையா உழைக்கிற 2 கைகள் என்கிட்ட இருக்கு. நம்ம சுதந்திர தினம் அன்னைக்கு அலங்காரம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பூ டெக்கரேஷன், கோலம் போடுறது எல்லாத்தையும் நான் செய்யறேன். தயவு செஞ்சு இந்த வருஷத்துக்கு அந்த பொறுப்பை என்கிட்ட நீங்க கொடுக்கணும் ஐயா. சரிம்மா. அனாமிகா, கையால உதவி செய்யறது கூட எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்படியே ஆகட்டும். மீட்டிங் முடிஞ்சிருச்சுமா, எல்லாரும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரெடியா இருங்க. அப்படி இருக்கும்போது நாட்கள் போச்சு. எல்லாரும் எதிர்பார்த்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்துச்சு. அனாமிகா தூங்காம கொள்ளாம காலனி கிரவுண்ட்ல அழகழகா கலர் பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணி தோரணம் கட்டினா. ஒரு பக்கம் அவமானத்துல அவளுக்கு கண்ணீர் வந்தாலும் இன்னொரு பக்கம் வேலைகளை பார்த்துட்டு இருந்தா. சுதந்திர தினத்தை ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருந்தா. காலையில ஆனதோ அந்த காலனி ஆளுங்களால அந்த இடமே ரொம்ப அழகா மாறுச்சு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு காலனிய சேர்ந்த எல்லாரும் அந்த கிரவுண்ட்ல கொடி ஏத்துறதுக்காக வந்திருந்தாங்க. அவனி பெரிய பெரிய பாக்ஸ்ல ஸ்வீட்ஸ், மிக்சர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தா. அஞ்சலி தன்னோட கேமராமேன்ஸ வரவழைச்சு கையில கேமராவோட அலப்பறை பண்ணிட்டு இருந்தா. காலனில உள்ள எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற நம்ம காலனியோட பெரிய மனுஷன் ஸ்ரீ பிரசாத் அவர்களை கொடியை ஏத்துறதுக்காக மேடைக்கு வருமாறு அழைக்கிற. பிரசாத் பயபக்தியோட கொடியை ஏத்தினாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தேசிய கீதம் பாடினாங்க. கொடியேத்தமும் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம காலனிய சேர்ந்த சில பேரு சுதந்திர தினத்தை பத்தி பேசுவாங்க. முதல்ல ஸ்வீட் எல்லாம் ஸ்பான்சர் பண்ண பொண்ணு அவனி ஸ்டேஜுக்கு வரணும்னு கேட்டுக்கிற. அத கேட்டதுக்கு அப்புறம் அவனி ரொம்ப ஸ்டைலா நடந்துக்கிட்டு ஸ்டேஜுக்கு வந்தா. மேல வந்தா, மைக்க பிடிச்சா. ஆனா அவளுக்கு சுதந்திர தினத்தை பத்தி ஒன்னும் தெரியாது. ஹலோ எவ்ரிவன்,
ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு நம்ம கொடி ஏத்துறோம். நமக்கு சுதந்திரம் வந்துருச்சு. யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா இங்கிலீஷ்காரங்க கிட்ட இருந்து வந்தது. அவங்க போயிட்டாங்க, நம்ம இருக்கோம். இட்ஸ் a great day. கீழே ஸ்வீட்ஸ் இருக்கு, எல்லாரும் சாப்பிடுங்க. தேங்க் யூ. அத கேட்டதும் காலனில இருந்த எல்லாரும் ஒருத்தவங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அவனுக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. வெக்கத்தோட தலை குனிஞ்சு வேகமா ஸ்டேஜை விட்டு கீழே இறங்குனான். சரி சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிய சோஷியல் மீடியா மூலமா ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்க 2வது ஸ்பான்சர் அஞ்சலிய கூப்பிடுறேன். அடுத்ததா அஞ்சலி போன்ல ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு வந்தா. ஹலோ गाइस, திஸ் இஸ் அஞ்சலி. டுடே இஸ் ஆகஸ்ட் 15. உங்க எல்லாருக்கும் தெரியும்ல இன்னைக்கு எவ்ளோ ஸ்பெஷல் நாள்னு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஹாலிடே. நம்ம காந்தி தாத்தா நோ நம்ம நேரு தான் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதனால இந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். கீப் வாட்சிங் மை ரீல்ஸ். பை गाइस. அத கேட்ட உடனே எல்லாரும் பயங்கரமா சிரிச்சாங்க. இந்த நாள் ஹாலிடேன்னு நேரு சுதந்திரம் கொடுத்தாருன்னு அவ சொன்னதை கேட்டு சிரிச்சாங்க. அஞ்சலிக்கு முகத்தை எங்க வச்சுக்கிறதுன்னு தெரியல. கேமராவை கட் பண்ணிட்டு வேகமா கீழே இறங்கி வந்தா. அது சரி, இப்போ இந்த நிகழ்ச்சியையும் கிரவுண்டையும் அழகா அலங்காரம் பண்ண அனாமிகாவை மேடைக்கு கூப்பிடுறேன். அனாமிகா எங்க இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வாமா அப்படின்னு சொன்னதும் அவனி அஞ்சலி 2 பேரும் நமக்கே ஒன்னும் தெரியல, படிக்காத இந்த அதிமேதாவிக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சாங்க. அனாமிகா மெதுவா ஸ்டேஜ் மேல ஏறி வந்தா. தன்னோட மாமனார் பிரசாத், மாமியார் சாரதாவை பார்த்தா. மெதுவா மூச்சை இழுத்து விட்டு மைக்க புடிச்சான். இங்க வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும், என்னோட சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சுதந்திரம் இந்த வார்த்தைய சொல்றதுக்கு நமக்கு எவ்வளவு பெருமிதமா இருக்கும். இந்த வார்த்தைய நம்ம சொந்தமாக்குறதுக்கு நம்ம முன்னோர்கள் இதை விட அதிகமான ரத்த வேர்வை செஞ்சிருக்காங்க. சுதந்திரம்னா வெறும் மூவர்ண கொடியை ஏத்துறது மட்டும் கிடையாது. ஸ்வீட்ஸ் கொடுத்து ஹாலிடே என்ஜாய் பண்றது மட்டும் இல்ல. அந்த கொடியில இருக்க காவி வண்ணத்துக்கு பின்னாடி இருக்க பல வீரர்களுடைய ரத்தத்தை, தியாகத்தை நினைவூட்டுறது. முன்காலத்துல நம்ம இந்திய பூமி பல வளங்களை கொண்ட புண்ணிய பூமி. ஆனா அந்த வளங்களை திருடுறதுக்கு வியாபாரங்கிற பேர்ல வந்த திருடர்கள் நம்ம எல்லாரையும் அடிமைகளா மாத்தினாங்க. நம்ம சொந்த மண்ணுல நம்மளையே தலை நிமிர விடாம வாழ வச்சாங்க. இந்த மண்ணுல அப்ப அடிமைகளா வாழ்ந்தவங்களையும் நிறைய பாரத மாதாவோட செல்வங்களையும் தங்களோட உயிரை பணைய வச்சு காப்பாத்தினாங்க. அகிம்சைய கையில எடுத்துட்டு சில பேரு, தடியடிப்பட்டாலும் முகத்துல உள்ள புன்னகை மாறாத இன்னும் சிலர், காட்டுல வில் அம்போட சிலர், இப்படி எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாரும் அவங்க உயிரை தியாகம் பண்ணி, அவங்க வாழ்க்கைய தியாகம் பண்ணி நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம் தான் இது. தங்களோட இன்னுயிரை தேசத்துக்காக இழந்த பெயர் தெரியாத இன்னும் பல வீரர்கள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் நம்ம கண்டிப்பா நினைவு கூர்ந்தாகணும். இன்னைக்கு நாம அனுபவிக்கிற இந்த சுதந்திரம், சுவாசிக்கிற இந்த காத்து, இது எதுவும் நமக்கு இலவசமா ஒண்ணு வரல. சுலபமா கிடைக்காத இந்த சுதந்திரத்தை பல வீரர்கள் அவங்களோட சந்தோஷம், உயிரை தியாகம் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அந்த தியாகங்களின் மேலதான் நம்ம எல்லாரும் ஏறி நின்னுக்கிட்டு தலை நிமிர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தேசங்கிறது மண்ணு மட்டும் இல்ல, தேசங்கிறது மனிதர்களுங்கிற வார்த்தைய வேதமா எடுத்துக்கிட்டு ஜாதி, மதம், குலம், அது மட்டும் இல்ல, பணக்கார ஏழைங்கிற வித்தியாசம், இது எதுவும் இல்லாம நம்ம எல்லாரும் பாரத மாதா குழந்தைகள் அப்படின்னு நினைக்கணும். இதை என்னைக்கும் மறக்காம இருப்போம். ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். அனாமிகா அவளோட பேச்சுரைய முடிச்சதுக்கு அப்புறம் கிரவுண்ட்ல ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் ஒரேடியா கைய தட்டினாங்க. காலனில உட்கார்ந்திருந்த எல்லாருமே எழுந்து நின்னு கை தட்டினாங்க. பிரசாத் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்தது. சாரதாக்கு ஆச்சரியம் தாங்கல, அப்படியே பாத்துட்டே இருந்தாங்க. அவனியும் அஞ்சலியும் அவங்க அகங்காரத்தை ஒதுக்கி வச்சுட்டு அனாமிகா சொன்ன வார்த்தைகளை கேட்டு கண்ணீர் விட ஆரம்பிச்சாங்க. ரமேஷ் ரொம்ப பெருமையோட நின்னுக்கிட்டு இருந்தான். சூப்பர்மா, இவ்ளோ நல்லா பேசுவேன்னு எதிர்பார்க்கல. எங்க மெய் சிலிர்த்து போச்சுமா. தேசபக்தினா என்னன்னு உன் வார்த்தையில புரியுது. பிரசாத் ஐயா, உங்க பெரிய மருமக உங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த காலனிக்கே ஒரு ஐகான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சதும், நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் காலனிக்கு வந்த எல்லாரும் அனாமிகாக்கு கை கொடுத்தாங்க. அவனே ஸ்வீட் பாக்ஸ எடுத்துக்கிட்டு வந்தா. ஆனா அத அவ கொடுக்காம அனாமிகா கையில கொடுத்தா. பிரசிடென்ட் சார், இந்த ஸ்வீட்ஸை இன்னைக்கு கொடுக்கறதுக்கான அருகதை, தகுதி எல்லாம் எங்க அக்காக்கு தான் இருக்கு. அக்கா கையாலேயே எல்லாருக்கும் இதை கொடுக்கலாம். அத கேட்ட உடனே அனாமிகா
புன்னகையோட எந்த ஒரு ஈகோவும் இல்லாம எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்தான். காலனிக்காரங்க அனாமிகாவை பாராட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அப்படி இருக்கும்போது சாயந்தர நேரத்துல பிரசாத் வீட்ல எல்லாரும் ஹால்ல வந்து உட்கார்ந்தாங்க. பிரசாத், சாரதா, ரமேஷ், சுரேஷ், அருண் எல்லாரும் இருந்தாங்க. அனாமிகா எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு போனா. அப்போ அவனி, அஞ்சலி 2 பேரும் அனாமிகா கிட்ட வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவனி அனாமிகா 2 கைகளையும் பிடிச்சுக்கிட்டு, அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, காலையில மீட்டிங்ல உன்கிட்ட பணம் இல்ல அது இதுன்னு சொல்லி எல்லார் முன்னாடி உன்னை அவமானப்படுத்திட்டேன். ஆனா அந்த பணத்தை வச்சு என்னால ஸ்டேஜ்ல ஒரு அறிவோட பேச முடியல. பணத்தை வச்சு அறிவை வாங்க முடியாதுன்னு நிரூபிச்சுட்டேன். உன்கிட்ட இப்படி ஒரு பேச்சு திறமை, தேசபக்தி இதெல்லாம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அது எனக்கு இப்பதான் புரிஞ்சுதுக்கா. இன்னைக்கு உன்னோட ஸ்பீச்ல எல்லாரையும் அதிர விட்டுட்ட. பணம் இருந்தா அறிவை வாங்கிட முடியாதுங்கிற கண்ணை நீ திறந்துட்ட. என்ன மன்னிச்சிருக்கா. ஆமாக்கா, சோஷியல் மீடியால வர லைக்ஸ், பிராண்டட் ட்ரெஸ்ஸுங்க இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீ பேசினதுக்கு அப்புறமா இந்த மக்கள் கை தட்டினத பார்த்தா இதுதான் உண்மையான திறமை. அந்த கைத்தட்டல் முன்னாடி என் சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஒரு மண்ணுக்கு பிரயோஜனம் இல்ல. நீ நல்லா பேசுனக்கா. உனக்கு இவ்ளோ அறிவு இருக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களை மன்னிச்சிருவல்ல. அத கேட்டதுக்கு அப்புறம் அனாமிகா புன்னகையோட அவங்க கண்ணீரை தொடச்சா. என்னதெல்லாம், இதுல மன்னிப்பெல்லாம் எதுக்கு? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா நம்ம குடும்பம், நம்ம குடுத்தனம் என்னைக்கும் இருக்கும். நம்ம 3 பேரும் ஒரே வீட்டை சேர்ந்தவங்கம்மா. ஒன்னா இருந்தாதான் பலம். இன்னைக்கு உங்களோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்டியா சாரதா, நம்ம பெரிய மருமகளோட மனச புரிஞ்சுக்கிட்டியா நீ? காலையில காலனிக்காரங்க முன்னாடி என் மானத்தை காப்பாத்துனா, இன்னைக்கு உன் மருமகளுங்க கிட்ட இருந்த ஈகோவை உடைச்சிட்டா பார், வீட்டை காப்பாத்திட்டா. அம்மா அனாமிகா, நீ வறுமையான வீட்ல இருந்து வரலமா, பெருமையான வீட்ல இருந்து வந்திருக்க. என்ன மன்னிச்சிருடிமா. நான் கூட இவ்ளோ நாளா பணத்திமிரல கொஞ்சம் அதிகமாவே ஆடிட்டேன். இது எல்லாம் தப்புங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். என்ன வயசு வித்தியாசம் பார்க்காம கொஞ்சம் மன்னிச்சிருமா. அத கேட்ட உடனேயே ரமேஷ், சுரேஷ், அருண் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சாரதாவை பாராட்டினாங்க. அந்த வீட்ல அகங்காரம், ஆணவம், ஏழை பணக்கார வித்தியாசம் இது எல்லாமே அன்னையோட முடிஞ்சுது. அன்னையில இருந்து அந்த வீட்ல எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் சமநிலையோட வாழ்ந்து வந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை எல்லாரும் மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.